Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது இப்போ வரப்போற 2025ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டியில எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஆன்சர்ஸோட பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி 3 எக்ஸாம்ஸ்ல தமிழ் எலிஜிபிலிட்டி ஆட் ஆயிருக்குது. அதாவது 2022, 2023, 2024 22ல BO எக்ஸாமுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு எக்ஸாம் ஆட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2023ல UGTRB அண்ட் தென் 2024ல SGT எக்ஸாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அதே போல் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கீன் ஐடியா கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம எழுத போகிறது PGTRB அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கீன் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நடந்த, அதாவது 2022ல நடந்த BO எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதோட கரெக்ட் ஆப்ஷன் நறுவி, நெருதல், நேமி, நைடதம், நோதல். அண்ட் ரைட் சைடில் பாருங்க, நம்ம டிஸ்பிளேல இருக்கிறது போலவே அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படியே பார்த்துட்டு போயிடலாம். ஃபோர்த் ஒன் பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அதாவது விதை, கொட்டை, முதிரை, முத்து. அண்ட் பி சைடில் மா, பனை, அவரை, துவரை, கத்தரி, மிளகாய், புளி, காஞ்சிரை, வேம்பு, ஆமணக்கு. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பியில் இருக்குது. அதாவது விதை பார்த்தீங்கன்னா கத்தரி, மிளகாய். செகண்ட் ஒன் கொட்டை பாருங்க, மா, பனை. தேர்ட் ஒன் முதிரை, அவரை, துவரை. லாஸ்ட் ஒன் முத்து, வேம்பு, ஆமணக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். கருவியும் டேஷ் செய்கையும் செய்யும், அருவினையும் டேஷ் அமைச்சு. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, காலமும் மாண்டது. அதாவது கருவியும் காலமும் செய்கையும் செய்யும், அருவினையும் மாண்டது அமைச்சு. ஸோ திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு புரியுது. அண்ட் தென் ரைட் சைடு சந்தி பிழையை சரிபார்த்து எழுதுக. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. இதுதான் அதோட கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் தென் தேர்ட் ஒன், கூற்றுகள் கேட்டிருக்காங்க. கூற்று 1, உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும், உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு. கூற்று 2, இதனை இணை ஒப்பு என்று குறிப்பிடலாம். கரெக்ட் ஆப்ஷன் கூற்று 1 சரி, 2 தவறு. சிக்ஸ்த் ஒன், தொழுதலை புல்லும் படையெடுக்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அதாவது இந்த குறள் உணர்த்த வருவது டேஷ் ஆகும். கரெக்ட் ஆப்ஷன் கூடா நட்பு. அடுத்து மறுபடியும் இங்க ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வலையி, உருதுயர், பெருமுது, நோக்கி. இலக்கண குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வினைத்தொகை, பண்புத்தொகை, சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பார்க்குறோம். திக்குகள் எட்டும் சிதறித்தக்க, தீம் தருகிட, தீம் தருகிட, தீம் தருகிட, தீம் தருகிட. பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட என்ற பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள பா வகை எது? கரெக்ட் ஆப்ஷன் சிந்துப்பா. அடுத்து நடக்கிறான், படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடைநிலை எவை? கரெக்ட் ஆப்ஷன் நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை. அடுத்த கேள்வி, செம்ம என்ற சொல் பூவின் என் நிலையினை உணர்த்தும் சொல் என்பதை கண்டறிக. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி பாருங்க, பூவின் வாடிய நிலை. அடுத்து எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது? கரெக்ட் ஆப்ஷன் உம்மை தொகை. அடுத்த கேள்வி, எங்கிருந்து வருகிறீர்கள், உணவு உண்டீர்களா என்று கேட்பது வினா வகையில் எந்த வகையில் அடங்கும்? கரெக்ட் ஆப்ஷன் அறியா வினா, கொடை வினா. அடுத்து கொன்றை, காயா, குருந்தம் ஆகிய மரங்கள் டேஷ் திணையின் கருப்பொருட்கள் ஆகும். கரெக்ட் ஆப்ஷன் முல்லை திணை. அடுத்து சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் எவை? கரெக்ட் ஆப்ஷன் ஆ, ஆ, இ.
அதாவது பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், இது எல்லாமே சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு அண்ட் தென் அந்த ஆப்ஷன்ல எது கரெக்டு அப்படின்னு சொல்லி தனியா அதுக்கு கேட்டிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல இருக்கிற ஒரே க்ளூ என்னன்னா பல. அப்போ ஆன்சர்ஸ் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்டது, இரண்டுக்கும் மேற்பட்டது அப்படின்னு புரியணும். எல்லாமே சொல்லுதலோட ரிலேட்டடாக தான் ஆகுது இல்லைங்களா? அதனால ரொம்ப கான்சியஸாக ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உனை பாடாது இருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லின் மிகச்சரியான இலக்கண குறிப்பு யாது? கரெக்ட் ஆப்ஷன் முன்னிலை ஒருமை. அடுத்து, மூன்றாம் வேற்றுமை தொகை எது? கரெக்ட் ஆப்ஷன் கை தொழுது. ஸோ ஒவ்வொரு வேற்றுமை தொகைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு கேட்டிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கை தொழுது அப்படின்ற எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன். வேர்ச்சொல்லின் சரியான வினையெச்சம், பெயரெச்சம் இவற்றை கண்டுபிடி. அதாவது ஓடு அப்படின்ற சொல்லோட வினையெச்சம், பெயரெச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடி, ஓடிய. அடுத்து கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு ஆகும். கூற்று 2. முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டது. கரெக்ட் ஆப்ஷன் கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்து, ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எது? கரெக்ட் ஆப்ஷன் முல்லைப்பாட்டு நப்பூதனார். அடுத்து, சரியான நிறுத்த குறியீட்டு சொற்களை கண்டறிக. பங்க்சுவேஷன்ஸ். இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, மனிதா மனிதா, அழைப்பது கேட்கிறதா. நெக்ஸ்ட் ஒன். முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டறிக. கரெக்ட் ஆப்ஷன் முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. அடுத்து, மரபு பிழையற்ற சரியான சொற்களை தேர்வு செய்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, அதாவது 4மே சரியா இருக்குது. என் தாய் காய்ந்த குச்சிகளை எடுத்து வந்து உணவு சமைத்தாள். காலை பொழுதில் தோன்றிய முல்லையின் அரும்பு மாலையில் மலர்ந்து மனம் வீசியது. மாலை தென்றலில் நெல் தாள்களும் கரும்பு தோகைகளும் அசைந்து ஆடின. மாம்பெஞ்சு ஊறுகாய் சுவையாக இருக்கும். அடுத்து, போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்ட டேஷ் என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. கரெக்ட் ஆப்ஷன் கார்டிலா. நெக்ஸ்ட் ஒன். கடல் கடந்தும் தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல் யாது? கரெக்ட் ஆப்ஷன் கார்டிலா. அடுத்து, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஏ சைட் சொற்கள் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் பி சைட் பார்த்தீங்கன்னா பொருள் கொடுத்துருக்காங்க. அதாவது முகிழ்ந்த, பாப்பத்தே, நற்கணக்கே, மன்னி, நிலைத்து, தோன்றிய, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் கா சச்சிதானந்தன். இந்த கேள்வி நிறைய குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல ஆஃபன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நீங்க ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து, நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை சுட்டுக. கரெக்ட் ஆப்ஷன் ஓமை அணி. 9th 10th எல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொடுத்துட்டு ஒரு குறளுக்குமே வந்து அணிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. டெக்ஸ்ட்ல உங்களுக்கு இருக்கு 9th and 10th புக்ல பர்டிகுலர்லி. அண்ட் தென் பொறுத்துக. அளபடை அண்ட் தென் சொல். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்றளபடை. எங்கிறைவன், ஓதல் வேண்டும், கெடுப்பதுவும், நசை. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்து, சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இன்மையின் டேஷ் யாது எனின் இன்மையின் டேஷ் இன்னாதது. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, இன்னாதது இன்மையே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது எந்த அளவுக்கு வந்து டஃப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும். அந்த டைம்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த கொடுத்துருக்கக்கூடிய டைமுக்குள்ள ஒரு சில கேள்விகள் இந்த மாதிரி தான் வந்து நிறைய டைம் எடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதாவது இந்த பார்ட்டில் 30th கொஸ்டின் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் தேவநேய பாவாணர்.
அடுத்து இருக்கக்கூடிய செட்டு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் 2023 நடந்த எக்ஸாம்ஸோட தமிழ் எலிஜிபிலிட்டி பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்துக அசைகள் கொடுத்துட்டு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. நேர் நேர் நிறை 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 நேர் நிறை நேர் 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 நிறை நிறை. அதாவது அதோட வாய்ப்பாடுகள் புளிமாங்காய் கூவிளங்கனி தேமாங்கனி கருவிளங்காய் தேமாங்காய். இதோட கரெக்ட் ஆப்ஷன் டி. அண்ட் தென் இந்த பக்கம் மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது. கரெக்ட் ஆப்ஷன் பி. உடல் மேல் உயிர் வந்து ஒற்றுவது இயல்பே. ஸோ அதுக்காக தான் வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி விதிகள் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th நிறைய இருக்கும். விதிகள் கொடுத்துட்டு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. உயிர் மேல் உடல் வந்து ஒற்றுவது இயல்பு. இங்கேயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மெய் விட்டு ஓடும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரிப்பீட் ஆகும், அதையுமே நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அதாவது வாழை இலைக்கு தமிழர் இடம் உண்டு தனித்த பண்பாட்டில். கரெக்ட் ஆப்ஷன் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்து ஓரிடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வழுவாக கூறும் வழுவமைதியின் பெயர் யாது. கரெக்ட் ஆப்ஷன் கால வழுவமைதி. நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது. பொசுக்குகிறது வெயில். கரெக்ட் ஆப்ஷன் வினைமுற்று தொடர். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுல வந்து சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீரற வரியா கரகத்து என்னும் புறநானூற்று பாடலடியில் கரகம் என்னும் சொல் இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்னும் ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. கரெக்ட் ஆப்ஷன் பி. கூற்று 1 மற்றும் 2 சரி. இது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வருது. அதே மாதிரி உரைநடை பகுதியிலுமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. நெக்ஸ்ட் ஒன் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது. கரெக்ட் ஆப்ஷன் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும். அடுத்து செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கும். ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதோட புணர்ச்சி விதிகளை கேட்குறாங்க. கரெக்ட் ஆப்ஷன் ஈறு போதல் கூட்டல் முன்னின்ற மெய் திரிதல். அடுத்து அடிகளை நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது. கரெக்ட் ஆப்ஷன் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. இது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான். அடுத்து முரண்படும் மெய்மை என்னும் சொல் உணர்த்துவது யாது. சரியான விடையை காண்க. கரெக்ட் ஆப்ஷன் முரண்படுவது போல முரண்படாத மெய்மை. அதுதான் வந்து முரண்படு மெய்மை அப்படின்ற சொல் உணர்த்துவது. அடுத்து கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. கரெக்ட் ஆப்ஷன் கிட கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கிடந்த. ஸோ செய்யுள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லின் பொருள் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு வேர்டுக்கும் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த இன்ஃபர்மேஷன். அந்த நெக்ஸ்ட் ஒன் அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல் அது மட்டுமின்றி அன்பும் மரணம் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது. கரெக்ட் ஆப்ஷன் மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் ஒன் விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். இரத்தலும் டேஷ் போலும் கரத்தல் டேஷ் தேற்றாதார் மாட்டு. கரெக்ட் ஆப்ஷன் ஈதலே கனவிலும். இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது 4th ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. நீங்களுமே வந்த கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் டெக்ஸ்டில் படிக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி குரல்கள்லாம் வரக்கூடிய இடங்கள்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார். கரெக்ட் ஆப்ஷன் பாரதியார். நெக்ஸ்ட் ஒன் வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிக. கரெக்ட் ஆப்ஷன் தேவர் அணியார் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். ஸோ திருக்குறள்ல எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்க. குரல் கொடுத்துட்டு அணி கேட்கறது, அணி கொடுத்துட்டு அதுக்கேற்ப திருக்குறளை வந்து கேட்கறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தவறான இணையை தேர்வு செய்க. கரெக்ட் ஆப்ஷன் ஓமை தொகை முறுக்கு மீசை வந்தார் அப்படின்றது இதோட தவறான இணை. அடுத்து பொறுத்துக. ஏ சைடு பாருங்க வினையடி தொகுதியுடன் சேர்வது விகுதி பெறாத வினை பகுதி கேடு சூடு
எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது. அண்ட் தென் முதநிலை திரிந்த தொழில் பெயர், விகுதி பெற்ற தொழில் பெயர், முதநிலை தொழில் பெயர், விகுதி பெறாத தொழில் பெயர். இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான விடையை தேர்வு செய்க. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர். சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார். பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன். துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது? கரெக்ட் ஆப்ஷன் வஞ்சிப்பா. அடுத்து திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெரும் காப்பிய வைப்பு முறை யாது? கரெக்ட் ஆப்ஷன் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. அடுத்து பொறுத்துக பாருங்க. பிழையா நன்மொழி பிறர் நோயும் தம் நோய் போல செல்வத்து பயனே ஈர நன்றும் தீதும் ஆய்தலும். அதாவது ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துட்டு அது எந்தெந்த இலக்கியங்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மதுரை காஞ்சி, புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை மற்றும் நற்றிணை. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்து குரல் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க. வழி, வாளி. இதோட கரெக்ட் ஆப்ஷன் காற்று, பாத்திரம். அடுத்து மா என்ற சொல்லின் இரு பொருள் தருக. கரெக்ட் ஆப்ஷன் பெரியது, விலங்கு. அடுத்து வட்டார மொழி, கொச்சை மொழி, பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக. இது எல்லாமே கலந்து கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான். அடுத்து போலச் செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம். கரெக்ட் ஆப்ஷன் பொய்க்கால் குதிரை ஆட்டம். அடுத்து ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது? கரெக்ட் ஆப்ஷன் ஊருக்கு 100 பேர். அடுத்து கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார்? கரெக்ட் ஆப்ஷன் கு அழகிரிசாமி. அடுத்து பொருத்தமில்லாதவற்றை கண்டறிக. சிறுகதை தொகுப்பு, நாவல், குறும்புதினம், புதினம். பி சைட் பார்த்தீங்கன்னா இனிப்பும் கரிப்பும், புதிய வார்ப்புகள், பிரளயம், உன்னை போல் ஒருவன். ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அதாவது நாவல், புதிய வார்ப்புகள் அப்படின்றது வந்து பொருத்தம் இல்லாதது. ஏன் அப்படின்னா புதிய வார்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுப்பு, அது வந்து நாவல் கிடையாது, ஜெயகாந்தன் அவர்களுடையது. மற்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரளயமும் வந்து பார்த்தீங்கன்னா குறும்புதினம், ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது. அதே மாதிரி புதினம், உன்னை போல் ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா நீரஜ் பாண்டே அவர்கள் எழுதியது. எ வெட்னஸ்டே அப்படின்ற தழுவலை சார்ந்தது. ஸோ பொருத்தம் இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய புதிய வார்ப்புகள். அடுத்து பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது? கரெக்ட் ஆப்ஷன் நற்றிணை. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஷ் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கரெக்ட் ஆப்ஷன் ஈகையும். அடுத்து இப்போ எஸ்ஜிடி 2024ஓட தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். அதாவது லேட்டஸ்டாக நடந்த கொஸ்டின்ஸ் இது, எக்ஸாம் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. தவறான இணையை தேர்வு செய்க. சொல்லும் பொருளும் கொடுத்துட்டு தவறான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் நேமி, உலகம். இந்த நேமி அப்படின்ற வேர்டு நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிஓல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்விலேயே இந்த நேமி அப்படின்ற வேர்டு வந்திருக்கும். அதாவது அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதில் இந்த வேர்டு வந்திருக்கும். செகண்ட் டைமாக வந்து இதில் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. டொர்னாடோ, டெம்பஸ்ட். சூறாவளி, பெருங்காற்று. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோம். அடுத்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்ததால் வருந்தி வந்தவர்க்கு டேஷ் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. அதாவது கோடிட்ட இடத்தில் பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள சொற்களை நிரப்புக. கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈதலும் வைகளும். அடுத்து மென்துகிலையும் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம். அதாவது இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறு. கரெக்ட் ஆப்ஷன் இயைபு, மோனை. அடுத்து உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் தொல்காப்பியர். மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி. கரெக்ட் ஆப்ஷன் இறப்பார், ஈவார். அடுத்து இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்?
இந்த உரைநடை வரியில் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன? கரெக்ட் ஆப்ஷன் முரண்படு மெய்மை. ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல, அதாவது யூஜிடிஆர்பின்னு நினைக்கிறேன், அதுல முரண்படு மெய்மையோட டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்படி இருந்தா அது வந்து முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்லி. மறுபடியும் பாருங்க, இந்த இடத்துல அது ரிப்பீட் ஆயிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வலிமிகின் வலி இல்லை என்கிற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஐயோர் முடவனார். அடுத்து பிரித்தெழுதுக. அழுக்காருடையான் கண். கரெக்ட் ஆப்ஷன் அழுக்காறு கூட்டல் உடையான் கண். அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று என் நூல் கூறுகிறது? அதாவது நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால பழைய வாளை வந்து பணயம் வைத்தான் அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க பார்க்குறோம். அடுத்து, உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது? கரெக்ட் ஆப்ஷன் செப்பலோசை. அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை எது? அதாவது கரெக்ட் ஆப்ஷன் உம்மை தொகை. அடுத்து, மலை என்னை அடிக்கடி அழைக்கும். மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், இத்தொடரில் இயர்வேன் என்பதன் பொருள் என்ன? கரெக்ட் ஆப்ஷன் ஏறுவேன். அடுத்து, வாழையும் கமகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை நிகழ்ந்து தோன்றும் இவ்வடிகளில் இடம்பெறும் நூல் எது? கரெக்ட் ஆப்ஷன் சிலப்பதிகாரம். அடுத்து, விடுபட்ட சொற்களை கண்டறிக. வாயு வழக்கமறிந்து செறிந்தடங்கில் டேஷ் டேஷ் உண்டாம். கரெக்ட் ஆப்ஷன் ஆயுள் பெருக்கம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி விடுபட்ட சொற்கள் வந்து கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டியில் உண்டு. அதுவும் டஃப்பாக தான் இருக்குது. ஒரு கேள்வி கம்பல்சரி அதில் உண்டு அப்படின்னு நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் ஒன். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, அதாவது ஏ மற்றும் சி சரி. கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், தொகாநிலை தொடர் 8 வகைப்படும். கூற்று 2 எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடர் வகையில் அடங்கும். கரெக்ட் ஆப்ஷன் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அதாவது தொகைநிலை தொடரோட வகைகள்ல தவறு இருக்குது. மற்றபடி எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடர் வகையில் அடங்கும் அப்படின்ற கூற்று வந்து சரி. அடுத்து பொறுத்துக. நூல் கொடுத்துட்டு அதோட ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி, காலக்கணிதம், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், திருவிளையாடற் புராணம், குமரகுருவர், குலசேகர ஆழ்வார், பரஞ்சோதி முனிவர், கண்ணதாசன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக மறுபடியும் பார்க்குறோம். திணைகள், அதற்குரிய மர வகைகள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். மர வகைகள் பார்த்தீங்கன்னா காஞ்சி, இலுப்பை, கொன்றை, வேங்கை மற்றும் புன்னை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்து, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது? கரெக்ட் ஆப்ஷன் புலி ஆட்டம். இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் கேட்டிருந்தாங்க, பொய்க்கால் குதிரையை பற்றி கேட்டிருந்தாங்க. போல செய்தல் அப்படின்ற கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ 8th 9th அப்படின்னு சொல்லி தெரியல இந்த பாடம். எல்லா விதமான இந்த ஆட்டங்களை பற்றி வரும் பாருங்க. அதுல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்த பேட்டர்ன்ஸ்ல வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அரி என்ற வேர் சொல்லில் இருந்து வினைமுற்றையும் வினையச்சத்தையும் உருவாக்கு. கரெக்ட் ஆப்ஷன் அறிந்தார், அறிந்து. அடுத்து, எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் புதிய உரைநடை. அண்டு இந்த மாதிரி புக் நேம்ஸ் கொடுத்துட்டு அதோட ஆத்தர் வந்து 10th வந்து ஒரு யூனிட் முடிஞ்சதுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ் அவங்க எழுதக்கூடிய புக்ஸ். இது எல்லாமே ஒரு யூனிட் முடியும் இல்லைங்களா? ப்ரோஸ், போயம், அண்ட் தென் சப்ளிமெண்டரி முடிஞ்ச உடனே அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல நிறைய கேள்விகள் வந்திருக்குது. அதுக்காக தான் இந்த இன்ஃபோவை இங்க சொல்றேன். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஜெயகாந்தன். கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது? கரெக்ட் ஆப்ஷன் பெயரெச்சத்தொடர். அடுத்து, சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் மு வரதராசனார். அடுத்து, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, அதாவது அழியல். கரெக்ட் ஆப்ஷன் குழுகுழுத்த பழம்
டேஷ் ஆகும், அழியல் ஆகும் அப்படின்றது தெரியுது. அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க. கரெக்ட் ஆப்ஷன் பாசவர், அதாவது வெற்றிலை விற்போர். மறுபடியும் ஒரு பொறுத்துக பார்க்குறோம். சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. சேர்க்கை, யாக்கை, பிணித்து, வாய்ந்த, கட்டி, பயனுள்ள, படுக்கை, உடல், அசைந்து. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது? கரெக்ட் ஆப்ஷன் பிரம்ம கமலம். அடுத்து வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என கூறுபவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஸ்டீஃபன் ஹாக்கிங். உண்மையிலேயே இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொன்னது மாதிரி அது நமக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக தான் இருக்குது இந்த டைமில். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கொடுத்து படிங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம மேஜரில் எவ்வளோ அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதற்கான பயன் வந்து முக்கியமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தான். இந்த நேரத்துக்கு உங்களுக்குமே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையவே தெரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.